மீண்டும் மகளிர் உரிமை தொகை 27,000 கிடைக்க போகுதா? திமுக இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்களா? என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி 2 வருஷம், அதாவது 27 மாதம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, இந்த 27 மாதம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இதை ஒரு விஷயமா வச்சு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த 27,000 உரிமை தொகையும் இப்ப திமுக அரசு ஒவ்வொரு மகளிரோட அக்கௌண்ட்லயும் செலுத்த இருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுல முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்தது என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி 10,000மோ தேர்தலுக்கு அப்புறம் 17,000மோ அவங்க செலுத்த இருக்காங்களாம். இந்த முடிவை இப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னும் இத பத்தின தகவல் சீக்கிரமா வெளியாகலாம், இது உறுதியான தகவல், சீக்கிரமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாகிருக்கு. இது உண்மையா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி முடிவெடுத்தா அப்ப தமிழகத்துல ஏற்கனவே நிதி நெருக்கடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நிதிக்கு என்னதான் பண்ணுவாங்க, எங்கதான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கு. இந்த 10,000 ரூபாயா அரசு செலுத்த போறாங்களா, என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். அடுத்த மாதம் இதே போல, அதாவது மகளிர் உரிமை தொகை நேரத்துல இன்ப அதிர்ச்சி வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.